Hi, welcome to the squad. This is Kodayo. போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எனுமரேஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரெஃபரன்சஸ் அண்ட் பாயிண்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ஒரு மாதிரி இன்டர்லிங்க்டான ஒரு விஷயம் தான். ஸோ அதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே வீடியோலேயே பார்த்துடலாம். முதல்ல புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து பாயிண்டர்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் மோஸ்ட்லி இருக்கும். பட் C++ன்னு வர்றப்ப நம்மளுக்கு ரெஃபரன்ஸஸுமே வந்து தேவை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெஃபரன்சஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெஃபரன்சஸ் அப்படின்னா பேசிக்லி இட் இஸ் அன் ஏலியஸ். ஏலியஸ் அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது, வேற ஒரு பேர். ஓகேவா? இப்போ ஒருத்தங்களுக்கு இப்போ ஒரு நிக் நேம் இருக்குது, அல்லது வேற ஒரு ஒரு ஸ்வாகான இன்னொரு நேம் இருக்குது, இல்லை யூசர் ஐடியில் வேற ஏதாச்சும் ஒன்று வச்சிருப்பீங்க. இந்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏலியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த பில்லா படம் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதில் வந்து ஆஃபீஸர் கோகுல்நாத்னு ஒருத்தர் இருப்பார். ஓகே, அவர் தான் வந்து பேக் ஸ்டாப் பண்ணுவார். அவருக்கு ஆக்சுவலாக ஒரு ஏலியஸ் இருக்கும், ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரியான ஒரு வேரியபிளுக்கு வேற ஒரு ஏலியஸ் நேம் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ அதை சிம்பிளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஒரு இன்டீஜர் வச்சுருக்கேன். இது வந்து ஏஜ்னு வச்சுப்போம். அதில் ஒரு வேல்யூ வந்து நான் வச்சுருக்கேன். சரியா? இப்போ நம்ம அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி கிரியேட் பண்ணோம்னா இன்ட் அப்படின்னு போட்டுட்டு ஆம்பர்சன்ட் ஏலியஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஏலியஸ் ஏஜ் தான் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ். ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஒரு சிஓட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் இந்த ஏலியஸ் ஏஜை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா பாயிண்டர்ஸ்னே சேவ் பண்ணுறேன். எல்லாமே இந்த ஒரே இதுலேயே வந்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் எனக்கு 24ன்னு வருது. ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறது ஏலியஸ் ஏஜை, பட் நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து ஏஜுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கிற வேல்யூ. இப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம், இது வந்து ஒரு ஒரு காப்பி ஆஃப் வேரியபிள் எடுக்கிற மாதிரி தானே. இப்போ நான் வந்து வேற ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், அதில் வந்து ஏஜுங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணால் அந்த வேல்யூ தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ரெஃபரன்ஸ். சரியா? இப்போ அடுத்த லைன்ல வந்து நான் அந்த காப்பியை பிரிண்ட் பண்றேன். காப்பி ஏஜ். சரியா? ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சரி. பயங்கரமா எரர் வந்திருக்கு, ஏன்னா எண்ட் எல்லுக்கு பதிலாக எண்டுன்னு கொடுத்து வச்சிருக்கேன். ஃபைன். சரி, இப்போ ரெஃபரன்ஸ் 24 காப்பி 24ன்னு வந்துடுச்சு. இப்போ நான் அந்த ஏஜோட வேல்யூவை ஃபர்தராக திரும்ப சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை அசைன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப நான் சேஞ்ச் பண்ணுறேன். சரியா? ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரி, இப்போ முதல்ல என்ன பண்ணியிருக்கோம், ஏஜுக்கு 24ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை ஒரு காப்பி ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அலைஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே வந்து அந்த ஏஜ் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து 25ன்னு காட்டுது, பட் காப்பி வந்து 24 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ எதனால இப்படி நடந்திருக்குன்னா, இந்த காப்பி வந்து இந்த இடத்துல தான் இதுக்கு வேல்யூ அசைன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அட் தட் பாயிண்ட் ஏஜோட வேல்யூ வந்து 24 தான். இந்த இடத்துல ஏஜோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 தான். இங்கேயும் அசைன் ஆகிறப்ப 24 தான் ஏஜுக்கு வேல்யூவா இருந்திருக்கும். பட் நம்ம ஏஜோட வேல்யூக்கு ஒரு காப்பி எடுக்கல, அதுக்கு பதிலாக இந்த ஏஜுங்கிற வேரியபிளுக்கு ஒரு அலைஸ் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அலைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேற ஒரு பேர். ஓகே, இந்த ஏஜுக்கு அலைஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேர் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் அந்த வேரியபிளோட வேல்யூ நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பண்ணியிருக்கோம். அதனால ஏஜோட வேல்யூ நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த அலைஸோட வேல்யூ வந்து தானே அப்டேட் ஆயிருக்கு. ஏன்னா அது அலைஸ் தனியாக அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. இட் இஸ் நாட் அ வேரியபிள் தட் ஹேஸ் ஒரு மெமரி அதுக்குன்னு தனியாக அலோகேட் ஆகி அது ஒரு தனி வேரியபிளே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு வேற ஒரு நேம் மட்டும் தான், ஒரு ஏலியஸ் நேம் மட்டும் தான் அது. சரியா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுறப்ப அப்டேட்டடான ஏஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா இது ஒரு தனி வேரியபிளே கிடையாது, அந்த வேல்யூக்கு வேற ஒரு பேர், அவ்வளோதான். சரியா? ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்சஸ்க்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம். சரி, இப்போ
இந்த நம்ம ஆம்பர்சன்ட் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஏலியஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த ஆம்பர்சன்ட் ஆப்ரேட்டருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு சிஓஹெச் ஸ்டேட்மெண்ட்டில் ஆம்பர்சன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரியா, இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கிடைக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக எடுத்தாலும் இன்டர்னலாக அந்த மெமரியை வந்து நம்ம ஹெக்ஸாடெசிமல் கோட் வச்சு தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஆம்பர்சன்ட் ஏஜ் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இந்த ஏஜுங்கிற வேரியபிளுக்கு ஒரு மெமரி லொக்கேஷன் அலோகேட் ஆயிருக்கும் இல்லையா, நம்மளோட ஹார்ட் டிஸ்க்ல ஒரு மெமரி லொக்கேஷன் அலோகேட் ஆயிருக்கும். அந்த மெமரி லொக்கேஷனோட அட்ரஸை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஆம்பர்சன்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றப்ப. ஸோ இது வந்து ரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஆம்பர்சன்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேரியபிளோட அட்ரஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது பேசிக்கலி அதோட பிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதாவது அந்த ஹார்ட் டிஸ்க்ல அது எந்த அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு, எந்த மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குதோ அது வந்து கிடைக்கும். சரியா, ஸோ பேசிக்கா இந்த ரெஃபரன்ஸ் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இது எந்த அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குமோ அந்த அட்ரஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்குது இந்த ஏலியஸ் ஏஜ் அப்படிங்கிறது. ஸோ இது தனியா ஒரு மெமரி கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு காப்பி எடுக்கல, பட் அதுக்கு பதிலாக அந்த ஏஜுங்கிற வேரியபிள் எந்த அட்ரஸ்ல இருக்குங்கிறத மட்டுமே ஞாபகம் வச்சுக்கும். ஸோ நீங்க எப்பெல்லாம் இந்த ஏலியஸ் ஏஜுங்கிற வேரியபிளை கால் பண்றீங்களோ, அந்த ரெஃபரன்ஸை கால் பண்றீங்களோ, அப்பெல்லாம் அந்த மெமரி லொகேஷனுக்கு போயிட்டு அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது செக் பண்ணிக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நீங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து 2024 அப்படிங்கிற ஒரு மெமரி அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெமரி அட்ரஸ்ல நம்ம 24 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இங்க லெஃப்ட்ல இருக்கிறது அட்ரஸ், ரைட்ல இருக்கிறது வேல்யூ. சரியா, இப்ப நீங்க ஒரு ஏலியஸ் கிரியேட் பண்றீங்கல்ல, இந்த ஏலியஸ் வந்து எதை ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்னா 2024 அப்படிங் 2024ங்கிற அந்த வேல்யூவை மட்டும், அந்த அட்ரஸை மட்டும் தான் வந்து அது ஸ்டோர் பண்ண போகுது. ஓகேவா, அந்த 24ங்கிற வேல்யூக்கு ஒரு காப்பி எடுக்கல, அந்த அட்ரஸை மட்டும் தான் இங்க ஸ்டோர் பண்ணும். சரியா, இன்டர்னலா இதுதான் வந்து நடக்குது. ஸோ அந்த மாதிரி இது அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுது. பட் நீங்க வந்து காப்பி ஏஜ்னு ஒன்று கிரியேட் பண்றீங்கல்ல, அந்த காப்பி ஏஜுங்கிறது என்ன பண்ணுது, அது டைரக்டா அந்த 24ங்கிற வேல்யூக்கு ஒரு காப்பி எடுத்து வச்சுக்குது. ஸோ இப்போ நீங்க வந்து ஏஜை வந்து ஃபர்தரா இன்க்ரிமெண்ட் பண்ணாலோ, ஏஜ் அப்டேட் பண்ணாலோ, இந்த அலைஸ் வந்து தானா அப்டேட் ஆயிரும். ஏன்னா இது வந்து 2024ங்கிற அட்ரஸ்க்கு போய் தான் டீல் பண்ண போகுது. ஆனால் அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா ஏஜுங்கிற வேரியபிளோட வேல்யூ தான் இருக்க போகுது. அது வந்து ஏர்லியரா 24ன்னு இருக்குது, இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகி அது வந்து தானா 25ன்னு மாறி இருக்கும். பட் இந்த காப்பி ஏஜுங்கிறது அப்டேட்டே ஆகாது. ஸோ இப்படிதான் இந்த ஏலியஸுங்கிறது பிஹைண்ட் த சீன்ஸ் அண்டர் த ஹுட் என்ன நடக்குது அப்படின்னா அந்த அட்ரஸை மட்டும்தான் நோட் பண்ணி வைக்குது. ஸோ இப்போ வந்து அட்ரஸ் அது நோட் பண்ணி வைக்குது, அதுதான் ரெஃபரன்ஸ், அது ஒரு ஏலியஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் அந்த அட்ரஸ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஆம்பர்சன்ட் அந்த வேரியபிள் போட்டிங்கன்னா அது எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு கொடுத்துருது. இப்போதான் வந்து பாயிண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வருது. அது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்மளால அட்ரஸ் ஆக்சஸ் பண்ண முடியுது இல்ல, இந்த அட்ரஸே நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சோம்னா அந்த நேரத்துல நம்மளுக்கு இந்த பாயிண்டர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு பாயிண்டர் அப்படின்னா என்ன, பாயிண்டர் அப்படின்னா இட்ஸ் எ வேரியபிள் தட் கேன் ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் another வேரியபிள். ஓகேவா, இதுதான் டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன். அதாவது இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கேப்பபிளா இருக்கிற ஒரு வேரியபிள் தான் வந்து பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ இந்த பாயிண்டர்ஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம வச்சிருக்கோம், இன்ட் ஏஜுங்கிற ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம். ஸோ இதோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு இன்டீஜர் பாயிண்டர் கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணணும்னா இன்ட் ஸ்டார் அப்படின்னு போட்டுட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஜென்ரலாக பிடிஆர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ, ஒரு வேரியபிள் நேமை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பிடிஆர் அப்படின்னா பாயிண்டருக்கு ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா, அது நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ஒரு நார்மலாக ஒரு ஐடென்டிஃபையர் வைக்கிற அதே ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், எந்த பேர் வேணால் வச்சுக்கலாம். பட் இந்த பிடிஆருங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம், நிறைய வாட்டி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ட் ஸ்டார் பிடிஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம்னா இது வந்து ஒரு இன்டீஜர் பாயிண்டரை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஒரு இன்டீஜர் பாயிண்டரை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து திஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்டோரிங் தி அட்ரஸ் ஆஃப் அ வேரியபிள். ஒரு வேரியபிளோட அட்ரஸ் இதால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி கொடுக்கணும்,
ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு அட்ரஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், ஆம்பர்சன்ட் போட்டு ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ ஆம்பர்சன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். சரியா? இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். cout ptr அப்படின்னு போட்டுட்டு வெறும் ptr மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். சரியா? இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிடிஆர்னு போட்டுட்டு இங்கே இருக்கிற அதே அட்ரஸ் அப்படியே காட்டுதா? ஸோ அந்த பிடிஆருங்கிற வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து அப்படியே ஸ்டோர் ஆயிருக்குது. சரியா? இப்போ இந்த அட்ரஸை வச்சு இதில் இருக்கிற வேல்யூவை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஸ்டார் பிடிஆர் அப்படிங்கிறதோட வேல்யூ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே எப்படி போடணும் அப்படின்னா ஸ்டார் போட்டுட்டு ஒரு பிடிஆர் அப்படின்னு போட்டணும். ஓகே, பிடிஆருங்கிறது ஒரு பாயிண்டர். இங்கே நம்ம கிரியேட் பண்ணுறப்பவே வந்து இன்ட் ஸ்டார் பிடிஆர் அப்படிங்கிறத தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை பிரிண்ட் பண்ணுறப்ப ஸ்டார் பிடிஆர்னு போட்டு பிரிண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 25ன்னு கிடைக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூ என்னவோ அதை நம்மளால இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்டார்னு போட்டு பிரிண்ட் பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா டீரெஃபரன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஆம்பர்சன்ட் வந்து நம்ம அந்த ஆம்பர்சன்ட் வச்சு பண்றீங்கன்னா அது வந்து ரெஃபரன்ஸ். ஓகேவா? அதுக்கு ஒரு அலையஸ் கிரியேட் பண்றீங்க. அதை வச்சு அதுல இருக்கிற வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம்ல, இந்த ஸ்டார் பிடிஆர் போட்டு அந்த அட்ரஸை விட்டுட்டு அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூ என்னன்னு எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து அதனால டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்டர் அட்ரஸ் நம்மகிட்ட இருக்குது. இந்த பிடிஆருங்கிறது பேசிக்கா இட் ஸ்டோர்ஸ் தி அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் ஏஜ். ஸோ அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூ என்னவோ அது இது எடுக்கும். ஸோ நீங்க ஏஜ் எத்தனை வாட்டி அப்டேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டார் பிடிஆருங்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வேல்யூ என்னவோ அதுதான் இருக்கும். ஏன்னா அது வந்து அட்ரஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ இன்டர்னலா பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் கான்செப்ட் இருக்குல்ல, ஒரு ஏலியஸ் கிரியேட் பண்றோம்ல, அதுவே வந்து அவங்க பாயிண்டர் வச்சு தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணி இப்படி பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. பட் இந்த மாதிரி பாயிண்டருமே வந்து டைரக்டா C++ல ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இன்டர்னலா பார்த்தீங்கன்னா ரெஃபரன்சஸ் வந்து ஹாஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் யூசிங் பாயிண்டர்ஸ் தான். சரியா? ஸோ இது வந்து டீரெஃபரன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதே மாதிரி பாயிண்டர்ல இருக்கிற ஒரு வேல்யூ வந்து நீங்க மாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்டரை வச்சு உங்களால வேல்யூ மாற்ற முடியும். எப்படின்னா ஸ்டார் பிடிஆர்னு இருக்கு. ஸ்டார் பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு 56 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா? இதுக்கப்புறம் இங்க நான் ஏஜை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஃபைனலா 56ன்னு பிரிண்ட் ஆகுது பாத்தீங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி அதுல இருக்கிற வேல்யூவையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதை வந்து வெறும் பிடிஆர் இஸ் ஈக்குவல் டு 56ன்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா பிடிஆருங்கிறது ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ற ஒரு வேரியபிள். ஸ்டார் போட்டீங்கன்னா தான் அது டீரெஃபரன்ஸ் ஆகும். ஸ்டார் போட்டீங்கன்னா தான் அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ ஸ்டார் பிடிஆர் ஈக்குவல் டு 56 நீங்க கொடுக்குறப்ப அந்த அட்ரஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த அட்ரஸ் அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இருக்கிற அட்ரஸ் இதுதான் 0x6FFE24 அந்த அட்ரஸ்ல போயிட்டு 56 அப்படிங்கிற வேல்யூவை இது அப்டேட் பண்ணிடுது. ஓகேவா? அந்த அட்ரஸ்ல போய் 56ங்கிற வேல்யூ அப்டேட் பண்ணிருக்கு. அண்ட் அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேரியபிள் என்னது, ஏஜ்ங்கிறது தான் அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேரியபிள். ஸோ நீங்க ஏஜ்ங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்றப்ப உங்களுக்கு 56 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? சிம்பிள், இவ்வளவுதான். பாயிண்டர்ஸை வந்து கொஞ்சம் வளவலன்னு கஷ்டமா குழப்பறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த பேசிக்கான கான்செப்ட்ஸ் மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும். ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ் அப்படின்னா இட்ஸ் அன் ஏலியஸ், ஒரு பேர். இப்போ நம்மளுக்கு இந்த சின்ன வயசுல நம்மளுக்கு பேர் வைக்கிறப்ப ஒரு பேர் அலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்ல கூப்பிடுறதுக்கு ஒரு பேர், வீட்டில் கூப்பிடுறதுக்கு ஒரு பேர்னு இருக்கும்ல, அந்த மாதிரி கான்செப்ட் தான் இந்த ரெஃபரன்ஸ் அலைஸ் கிரியேட் பண்றது. பாயிண்டர்ஸ் அப்படின்னா இட் பேசிக்லி ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ண முடியும். அந்த வேரியபிளை வச்சு நீங்க அதுல இருக்கிற வேல்யூவும் எடுத்துக்கலாம், அட்ரஸையும் எடுத்துக்கலாம், அதுல இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் வந்து பாயிண்டர்ஸால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பேசிக்கா இதுதான் ரெஃபரன்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பாயிண்டர் வந்து டிக்ளேர் பண்றப்ப இந்த ஸ்டாரை வந்து நீங்க நடுவுலையும் போட்டுக்கலாம், அல்லது பிடிஆரோட ஒட்டியும் போட்டுக்கலாம், அல்லது இன்ட்டோட ஒட்டியும் போட்டுக்கலாம். பட் இன்ட்டோட சேர்த்து இப்படி போடுறது வந்து இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். ஏன்னா அது ஒரு இன்டீஜர் பாயிண்டர் அப்படின்னு சொல்லி அதை சேர்த்து வைக்கிற மாதிரி அது ஒரு குட் ப்ராக்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி மூணுமே அலௌட் தான். ஸோ அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் வேணும் அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் ஆக்சுவலி நம்ம சிம்பிளான விஷயங்கள்லாம் நிறைய கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த வீடியோலேருந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ், ரிகர்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எல்லாமே அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடா.